சண்டைக்கோழி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்கி மகா கிட்ட வந்து, மேடம் உங்களுக்கு முருகனோட வீட்டு அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்க, மகா வந்து தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பெருமாளோட ஞாபகம் வந்து வருது. இப்போது விக்கி கிட்ட வந்து பெருமாள் நம்பர் இருக்கும். அதனால் வந்து விக்கியோட நம்பர்லேருந்தே வந்து பெருமாளுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நந்தினி வந்து விக்ரம் வந்து எதையோ வரைஞ்சிட்ருப்பாரு, அதை பார்த்துட்ருப்பாங்க. அப்போது விக்ரம் கரெக்டாக வந்து மகாவோட கண்ணை வந்து அப்படியே அச்சு அசல் வரைஞ்சிருப்பாரு. அதை பார்த்து வந்து நந்தினி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, விக்ரமுக்கு மகான்ற பேர் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, அவளோட முகம் ஞாபகம் இல்லைன்னு பார்த்தா இப்படி அவள் கண்ணை வந்து அப்படியே அச்சு அசல் வரைஞ்சிருக்கானே அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. விக்ரம் வந்து அந்த கண்ணை வரைஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. எப்படியோ இவ்வளோ நாள் வந்து உன்னோட பேர் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, இப்போது உன்னோட கண்ணை நான் வரைஞ்சிட்டேன், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட மொத்த முகத்தையும் நான் வரைஞ்சிடுவேன் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து நந்தினி இந்த விஷயத்தை வந்து புலிமுருகன் கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. புலிமுருகன் வந்து அதை கேட்டு வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னக்கா இது, விக்ரம்க்கு எல்லாமே மறந்துடுச்சு அப்படின்னு பார்த்தா மகாவோட கண்ணை வந்து அப்படியே வரைஞ்சிருக்கான்னு சொல்கிறியே, அப்போ அவன் மொத்தமாக வந்து முகத்தை வந்து வரைஞ்சிடுவானா அப்படின்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ நந்தினி வந்துட்டு அவன் கண்டிப்பாக இன்னும் வந்து ஒரு 2-3 நாளில் வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வரைஞ்சி வந்து இதுதான் மகான்னு நமக்கே சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நந்தினி வந்து சொல்கிறாங்க, அதுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து எப்படியாவது டூப்ளிகேட் மகாவை வந்து ரெடி பண்ணி எப்படியாவது மொத்த சொத்தையும் என் பேருக்கு மாற்றிக்கணும், அதுக்கப்புறமா வந்துட்டு விக்ரமுக்கு பழைய ஞாபகங்களை தூண்டி விடுற மாதிரி பண்ணி அவன் அதை யோசிச்சு அப்படியே சாகணும் அப்படின்லாம் வந்து பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. மொத்த சொத்தையும் வந்து விக்ரம் வந்து உன்னோட பேருக்கு மாற்றி எழுதி கொடுப்பானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நந்தினி, ஏன் எழுதி கொடுக்க மாட்டான், அவனுக்கு என் மேலே அந்தளவுக்கு பாசம், அவன் எந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருக்கான்னு நான் நிரூபித்து காமிக்கட்டுமா அப்படின்னு ஒரு செக்கை எடுத்துக்கிட்டு நேராக வந்து விக்ரம் கிட்ட வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு விக்ரம் கிட்ட வந்து செக்கை வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பெருமாளுக்கு வந்து விக்கி நம்பர்லேருந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஹலோ, நான் காவேரி பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் வந்துட்டு, காவேரியா, யார் இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகா வந்து சொல்கிறாங்க, அன்றைக்கி கூட அமுதான்றவங்க கூட வந்து நான் வந்து இன்டர்வியூக்காக வந்திருந்தேன், நீங்கள் கூட என்னை போக விடாமல் தடுத்தீங்களே அப்படின்னு சொல்ல, யார் மகா மேடமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு பெருமாள் வந்துட்டு விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. விஜய் வந்து அப்போ தான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்திருப்பாங்க. ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க, மகா நீ வந்து அந்த ஃப்ளைட்டில் வரலை, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, சரி உடனே இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் செல்லம்மாக்கு சொல்லுங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக பெருமாள் வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி மகா மேடம் எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் கால் போடுறாங்க. அப்போது மகா கிட்ட வந்து விஜய் வந்து பேசுகிறாங்க. அண்ணி நான் விஜய் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் யார், விஜயா, எனக்கு அந்த பேரில் யாருமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு, சரி விஜயை தான் தெரியல, நான் ஐஸ்வர்யா, என்னையாவது தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. யாருங்க நீங்கள், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, ஏ மகா, நான் உன் கூட பிறந்த அக்காடி, நான் ஐஸ்வர்யாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மகா வந்துட்டு, எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் விஜய் வந்துட்டு சொல்கிறாங்க, அண்ணி நான் விஜய் பேசுகிறேன், என்ன தெரியலையான்னு கேட்க, நான் தான் நீங்கள் யாருன்னே தெரியலன்னு சொல்கிறேனே, திரும்ப திரும்ப அதையே கேட்குறீங்களே அப்படின்றாங்க. உனக்கு என்ன தாண்டி ஆச்சு, ஏண்டி இப்படி பேசுகிற நீ அப்படின்லாம் வந்து ஐஸ்வர்யா ரொம்ப புலம்புறாங்க. என்னையே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப புலம்புறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எனக்கே நான் வேறு ஒரு பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி விக்ரமை தான் பார்க்க போயிட்டுருக்கேன், நான் பார்த்ததுக்கப்புறம் தான் எதுவும் வந்தாலும் என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது விஜய் வந்து சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் யாரை பார்க்க போகிறோன்னு சொன்னீங்க, விக்ரமையை பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்ல, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவரை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் வந்துட்டு, என்னது நம்பிக்கை இல்லையா, என்ன பேசுகிறா இவா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. தொட்டு தாலி கட்டின புருஷனையே இவளுக்கு தெரியலையே அப்படின்லாம் வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு, அண்ணி என்ன பேசுகிறீங்க, நீங்கள் நம்பிக்கையில் தான் பார்க்க போகிறோன்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல எங்களுக்கு, என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, மகா வந்து அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆன விஷயம்
பழசெல்லாம் மறந்தது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. விக்ரமுக்கும் அதே மாதிரி பழசெல்லாம் மறந்துடுச்சு, விக்ரம் வந்துட்டு அந்த ஈஸ்வரன் வீட்டில் வந்து டிரைவராக வேலை செஞ்சது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே வந்து ஞாபகம் இல்லை, பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு வந்து மகா சொல்கிறாங்க. இவங்க இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க அங்கே நந்தினி வந்து எப்படியோ வந்து விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க. சொத்தெல்லாம் மாற்றி எழுதுறதுக்காக வந்து விக்ரம் கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. விக்ரம் வந்துட்டு உடனே டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ண சொல்லி வந்து பெருமாளுக்கு கால் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து எல்லோரும் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு மகா கிட்ட வந்து விஜய் ஐஸ்வர்யான்னு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா விஜயும் ஐஸ்வர்யாவும் வந்துட்டு நந்தினியோட பிளானை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக மகா இல்லாத சமயமாக பார்த்து விக்ரம் அம்மா வச்சு எப்படியாவது சொத்து எல்லாம் மாற்றி எழுதணும்னு ஏதோ இவங்க பிளான் பண்ணுறாங்க, நல்லா தெரியுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஆடிட்டரு அட்வொகேட் எல்லாருமே அங்கே வந்துட்டுருப்பாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க. எல்லாம் வந்து சொத்தை எல்லாம் வந்து நந்தினி பேருக்கு மாற்றி எழுதுறதுக்காக இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.